அருள் பெற்றவே மாநிலம் தலை காக்க அவதாரம் வருக வருகவே மாதக்கிதம் கவி மாணவர்க்கு சால வணக்கம் குருநாதற்கு நீதியோட ஆசாரம் முன்மீன் நீந்தருக்கு போதட்ட வாசகம் பொய்க்கு பொய் கோளுக்கு கோள் அறிவிழா கிரட்டி அறிவிடையோ செய்ய ஆண்மை என்று சொல்லியிருக்கின்றாக மந்திரமும் தேவும் மருந்தும் குரு அருளும் தந்திரமும் ஞானமும் தருமுறையும் மேதினியில் உண்டு என்பார்க்கு உண்டு இல்லை என்பார்க்கு இல்லை என்பதற்கு இணங்க வணங்கியதற்கு ஒரு வாழ்த்து என்றாலே பக்குவம் தவறாத பதமானகை வாழ்த்து ஒப்புடனே வாழ்கவே வள்ளி நாயகம் ஒப்புடனே வாழ்கவே பதமானகை வாழ்த்து ஒப்புடனே வாழ்கவே வள்ளி நாயகம் ஒப்புடனே வாழ்கவே வள்ளி நாயகம் ஒப்புடனே வாழ்கவே ஒப்புடனே வாழ்கவே ஒப்புடனே வாழ்கவே காலிலே கணம்பாடி கண்பறி வெக்கப்படி ஆனோளும் சோ ஆனோளும் சோ என்று ஆயுளொட்டி கொண்ட குறிஞ்சி குற்றமணி குலக்குடிய நீர் வாழ்க குலம் வாழ்க குற்றம் வாழ்க உண்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில உரங்கள் யாம் கேட்கலாம் நினைக்கிறேன் கேட்கலாமா மெச்சுமகள் வேங்கடவா வெண்பாவிர பாதியில் ஜென்மம் எடுக்கவா மச்சா குர்மா கோலா சிங்கா வாமா ராமா 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 கோபால மாமா என்ற பிறந்தாமனை புகழை அனைத்திரமா பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தாங்கை எங்கள் இடத்திற்கு வந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிற சுவாமி. உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைக்கிறேன். கடுகை துளைத்து 7 கடலை போட்டி குறுகத்திருத்த குரல் என்றும் அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்திருத்த குரல் என்றும் அவ்வியம் இடைக்காரனும் ஐயன் திருவள்ளுவரின் வாய்மொழிக்கு ஒன்னே முக்கால் அடியிலே 7 சீரலை அமைந்த திருக்குறளுக்கு மெருகூட்டியது போல் தாங்களும் இந்த சிறிய பெண்ணுக்கு நல்ல புகழை சேர்க்க வேண்டும் என்று என் கரம் கூப்பி
சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும். ஓஹோ. மஞ்சள் அழகும் அழகல்ல, நல்ல நெஞ்சத்துள் நடு நிலைமையால் வரும் கல்வி அழகே அழகுடான். என்ன அழகு? கல்வி அழகு. அதனாலதான் உனக்கு அழகுன்னு பேர் வச்சிருக்காங்க. அப்படியா? அப்படி இல்ல, எனக்கு பேர் வச்சதே வேற மாதிரி. இல்ல, புள்ள பிறந்தோடனே புள்ள பிறந்தோடனே தூக்கி பார்த்துருக்க, கண்டாவதே பிறந்திருக்கேன், அதனால அழகுன்னு பேர் வச்சிடும். சரி பேருனாச்சும் அழகா போகும்ல, அழகா வச்சுட்டா. டேய், உண்மையாவே நீ அழகந்த. நான் உன்னை சந்திக்கும் போது சின்ன பிள்ளையில அவ்வளோ அழகா எப்படியெல்லாம் அந்த அந்த நடுவை படுத்து சீவி வேற மாதிரி இருப்ப நீ. அந்த அளவுக்கு அழகு. இன்னும் நீ உன்னை பழைய போட்டோலாம் நான் வச்சிருக்கேன், நம்ம எடுத்த போட்டோலாம் உன்ட்ட காட்டுறேன் பாரு. அந்த அளவுக்கு அழகா இருந்திருக்க, இப்போ அழகா தான் இருக்க. ஆனா என்ன ஒண்ணு, அப்பே மையன் 2 பேரையும் உனக்கு வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். எப்படி சொல்றீங்க? இப்ப அழகுன்னா யாரை சொல்றோம்? முருகப்பெருமான் தான் அழகுன்னு சொல்றோம். அழகுனா முருகன். அழகன் என்ற முருகனை ஈன்று எடுத்தவன் யாரு? உலகுக்கு கொடுத்தவன் யாரு? ஈசன். சிவனுடைய நெற்றிக்கண்ணில் தோண்டப்பட்டவன் சிவன். அழகு ஈசன் ரெண்டையும் சேர்த்து சொல்லு. அழகேசன். அவ்வளவுதான், அழகேசன். நீதான் அப்பனு மையனும். அழகேசன் நீதான். ஏதாவது பயனுள்ளதா இருக்கணும். நல்லா பாருங்களேன், அருமையா நீங்க சொன்னீங்க. ஏன் நான் குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டலும் கல்வி அழகு என்ன? இந்த உலகத்துல கல்விக்கு நிகரது கல்வி மட்டும்தான். கல்விக்கு நிகர் கல்விதான். செல்வம் என்ன செய்யும்னா சென்று கொண்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், ஒன்னும் விடாது. செல்வம் என்ன செய்யும்? சென்று கொண்டே இருக்கும். வீரம் என்ன செய்யும்? துவண்டு கொண்டே போகல, துவண்டு கொண்டு போதான். கல்வி என்ன செய்யும்? கடை எல்லை வரைக்கும். கடை எல்லை வரைக்கும். கடை எல்லை வரையிலும் இருக்கும். உங்கள்ட்ட கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். என்ன கேள்விக்கு நீ பதில் சொல்லுவீங்கிறது எனக்கு தெரியும். எந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல முடியாது என்பதும் எனக்கு தெரியும். ஓஹோ. அதனாலதான் கல்வி என்பதை நாம் இன்னைக்கு வரலாம் கற்றது கை மண்ணளவு கையாதது உலகளவு உற்ற கலை மடந்த இன்னும் ஓதுகிறாள் மெத்த வரமதை குறவனா எறும்பும் தன் கையால் இன்சான் ஆகும். இப்ப நம்ம ஏன் எறும்பும் தன் கையால் இன்சான் சொல்றோம்? ஏன் இப்ப நம்ம உடம்ப அளந்து பார்த்தோம்னா, நம்ம கையில அப்படி அளந்து பார்த்தோம்னா 8 சேர்ந்தானா. யாரு எவ்வளவு உயரம் ஆனாலும் அவங்க கையில அளந்தோம்னா 8 சேர்ந்த. நம்ம அதுகிட்ட எறும்பும் தங்கையால் 8 சேர், அது கையால் அளந்தா அதுவும் 8. அதனுடைய உடம்பும் 8 சார்ந்தான் இருக்குமா? பாத்தீங்களா, 8 சேர். நான் உங்கள்ட்ட என்ன கேட்கிறேன்னா, நீங்க எந்த கேள்விக்கு பதில் சொல்லுவீங்கிறது நான் சொல்றேன். கிரேதாயம் என்பது எத்தனை ஆண்டு காலங்கள்? 17,28,000 ஆண்டு காலங்கள். சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். திரேதாகம் என்பது எத்தனை ஆண்டு காலங்கள்? 12,96,000 ஆண்டு காலங்கள். உங்களால் சொல்ல முடியும் எனக்கு தெரிஞ்சு, உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியா கேட்கிறேன். துவாபரம் என்பது எத்தனை ஆண்டு காலங்கள்? 8,64,000 ஆண்டு காலங்கள். இது உங்களுக்கு தெரியும், தெரிஞ்ச கேள்வி கேட்கிறேன். கலியுகம் என்பது எத்தனை ஆண்டு காலங்கள்? 4,32,000 ஆண்டு காலங்கள். இதுதான் ஆண்டு காலங்கள். இப்ப இன்னைக்கு 40வது வருஷம்ப்பா. போன வருஷம் 39வது வரும் விசுவாவாசு வருஷம். போன வருஷம் விசுவாசு பிரபவுல ஆரம்பிச்சா கடைசி வரையில சொல்லும் போது போன வருஷம் 39வது ஆண்டு விசுவாவாசு வருஷம். இது பராபவ வருஷம் 40வது வருஷம். இப்படி வருடங்கள் 60 போயிருக்கு. அந்த 4 யுகங்களை சேர்த்தா மொத்தம் சதுர்யுகம் வருது இல்ல. 60 வருஷம் முடிஞ்சோன்னா மறுபடியும் பிரபவம் ஆரம்பிக்க, மறுபடியும் பிரபவ விபவம் ஆரம்பிக்க. 60 முடிஞ்சிச்சுன்னா 39 முடிச்சு 40வது வருஷம். இன்னைக்கு பராபவ வருஷம் பிறந்திருக்கு. இன்னைக்கு என்ன வருஷம் பிறந்திருக்கு? விசுவாசகரமா பராபவ வருஷம் பிறந்திருக்கு. இந்த பராபவ வருஷம் என்பது சமஸ்கிருத வருடமா தமிழ் வருடமா? தமிழ் வருடம். அதுதான் தப்பு. இதுதான் பேசக்கூடாது, இப்படிதான் பேசக்கூடாது. 40வது வருஷம் பராபவ வருஷம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். விசுவாசம் முடிஞ்சிச்சு போன 39வது வருஷம். இது பராபவ முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு சித்திரை மாதம் 1ஆம் தேதி. இது நீ தமிழ் வருஷம், நான் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். நீ உண்மையாவே தமிழச்சியா இருந்தா, உண்மையாவே நீ தமிழச்சியா இருந்தால் 40வது தமிழ் வருஷம் என்ன நீ சொல்லு, நான் என்றேன். 40வது வருஷம் தமிழ் வருஷம் என்ன வருஷம்னு நீ சொல்லு. இன்னைக்கு பயனுள்ளதா இருக்கட்டும், இன்னைக்கு பயனுள்ளதா இருக்கட்டும். நேத்து தான் விசுவாச வருஷம், இன்னைக்கு பராபவ வருஷம். பாத்தியா, உனக்கு எந்த கேள்விக்கு பதில் தெரியும், எந்த கேள்விக்கு பதில் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். இப்ப இது தெரியாதுங்கறியா? இந்த 4 யுகம் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன தெரியாது? ஊர்ல காரியம் சதுர்யுகம். பாத்தியா, இது தெரிஞ்ச கேள்வி. 4 யுகம் சேர்ந்துச்சுன்னா சதுர்யுகம். அப்ப கலியுகம் மறந்தோம்னா மறுபடியும் கிரேதாயுகம் ஆரம்பிக்கும்.
திரேதாமியம், துவாபராமியம், நான் சேர்ந்தா சதுரியம். 4 யுகம் சேர்ந்தா நான் சதுர்னா என்ன? 4ன்னு அர்த்தம். பாத்தீங்களா? சதுரியம்னா என்னதான் 4ன்னா. ஹிந்தில சமஸ்கிருதத்துல நான் சொல்றேன், ஹிந்தில நீ சொல்லு. ஓஹோ, ஹிந்தில ஏன்னா அவங்க தமிழ், எனக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சதுனால தெரியும் சொல்றேன். அவங்க காட்டுக்குள்ள இருக்கிறவங்க, நீங்க எல்லா உலகத்துக்கும் போறவங்க. நீங்க தமிழ் பெண்மணியால் நீ தானே சொன்ன இது எந்த வருஷம் தமிழ்ல? 1 ஏங்க நீங்க தான் சொல்றீங்க. மறுபடியும் எந்த ஏகம் துவம் திரியம் சதுரம் பஞ்சம் சட்டம் சத்தம் அஷ்டம் நவம் தசா சமஸ்கிருதம் பா. அதுல ஹிந்தில சமஸ்கிருதத்துல மறுவுனதான் ஹிந்தி. அது நீ சொல்ல அதுல இருந்து அப்புறப்பட்ட விஷயம். அதுக்கு நீ உனக்கு சம்மந்தம் இல்லை, அதை நான் கேட்கல. இந்த கலியுகம் என்ன வருஷம் பிறந்திருக்கு? தமிழச்சி ஆங்கிலத்துல கேட்கல, தமிழ்ல இப்ப கேட்கல, சமஸ்கிருதம். பிரமாதி வருஷங்கிறதா பிறவு ஆரம்பிச்சு 13வது வருஷம் பிரமாதி வருஷம். ஆமா. ஆனால் பிரமாதி வருஷத்துக்கு தமிழ்ல 13வது வருஷம் என்ன வருஷம்? 40வது வருஷத்துக்கும் 13வது வருஷத்துக்கும். இந்த 2 வருஷத்துக்கு நீ பதில சொல்லிட்டு நீ உள்ள போய் நல்லா தூங்கலாம். எல்லா வருஷத்தையும் கேட்கல, 2 வருஷத்துக்கு பதில் சொல்லு. இரு, கோயிலுக்கு போறான், முதல்ல படியில மிதிக்கிறான். ஆமா. படி என்ன படி? முதல்ல கால் வைக்கிறான், அது என்ன படி? நீ வேலையை பாரு, உன்னை கொன்னே விடுவேன். வேலையை பார்த்துக்கிட்டு நான் வள்ளிக்கிட்டே வள்ளிக்கு எனக்கு இந்த என்ன பாட்டு பாட வாங்கி பாடு, வாங்கி பாடு. கொத்தனாட்ட கேட்கிறேன், வெத்தனாட்ட கேட்கிறேன். எல்லா பேரும் நிறைய பேர் கொத்தனா இருப்பாங்க. நான் கொத்தனாட்ட நிறைய பேர் இருக்காங்கல்ல, கொத்தனா இருக்காங்கல்ல. படி என்ன படியை நம்ம சொல்லி கால் வைப்போம். ஆனால் முடிவான படி எந்த படியில கால் வைப்போம்? அது சரி. இரு, அடுத்து முதல்ல நான் கோயிலுக்கு போறான், பிரார்த்தனை சாமி கும்பிடுறாங்க. கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் ராமநலபிஷேகம் நம்ம வைக்கிறாங்க. எல்லா பேரும் வைக்கிறாங்க, சாமி கும்பிட்றாங்க, பிரார்த்தனை போய் அபிஷேகம் பண்ணுறாங்க. படியை தொட்டு ஏன் கும்பிட்றாங்க? குனிஞ்சு தொட்டு கும்பிட்றதுடைய சாஸ்திரம் என்ன? நிமிர்ந்த வாக்கில் கும்பிட்டுட்டு போகலாமா? குனிஞ்சு தொட்டு கும்பிட்டு போகலாமா? மக்களுக்கு பயனுள்ளதா இருந்தா எது நல்லது? அதாவது நிமிர்ந்தே சாமியை கும்பிடுறது நல்லதா, குனிஞ்சு தொட்டு அதனால என்ன நம்ம பயன் இருக்கு? நல்லது. அதை விடு. சாமி கிட்ட போன உடனே சட்டையை போட்டுக்கிட்டு சாமியை கும்பிடணுமா, சட்டையை கலட்டி சாமியை கும்பிடணுமா? எல்லாரும் சட்டையை கழட்டியும் சாமி கும்பிடுறாங்க, சட்டை போட்டுக்கிட்டு சாமி கும்பிடுறாங்க. முதல்ல சட்டை கலட்டி சாமி கும்பிட்டா என்ன பயன்? சட்டை போட்டு சாமி கும்பிட்டா என்ன பயன்? சட்டை பண்ணாம தான் கும்பிடக்கூடாது. என்ன பயன்? நிறைய பேர் முதியோர்கள் முன்னோர்கள் இருக்கிறாங்க. முன்னோர்கள் சாஸ்திர சம்பிரதாயங்கள் தெரிஞ்சவங்க. இல்ல இல்ல, இதெல்லாம் சாமியாடி எல்லாம் இருக்காங்க இன்னைக்கு. இல்ல இல்ல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற விஷயம். ஆமா, சாமியாடி எல்லாம். நீ கும்பாபிஷேகத்துக்கு இங்க வந்த ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம் இருக்கா இல்லையா? நீங்களே தான் வந்தீங்க. நானும் அதுதான் தெரியாம ஊரா சுத்தி இருந்தேன். அந்த ஊரு போய் அங்கே சுத்தி வந்து இந்த ஊர் வந்து இங்கே சுத்தி. அதை விட தமிழ் கேட்கிறேன், அரியண்ணே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றத காது கொடுத்து கேளுங்க. இல்ல நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் கேளுங்களே. இவன்கிட்ட சொல்றேன், தமிழ் போன வருஷம் வந்தோம்டா ஊர் அப்படின்னு. என்ன ஊருன்னு கேட்டேன், அவனுக்கு தெரியல, எந்த ஊருன்னு தெரியல. அப்புறம் நான் சொன்னேன், டேய் உனக்கு இங்கே கூட நெட்வொர்க் கிடைக்காம ஒரு புளிய மரத்து தூரில் நின்று போய் நீ தனியாக கிறுக்க மாதிரி பேசிட்டு இருந்தியாடா, அதனால அந்த ஊரா தெரியல என்ன எந்த புளிய மரம், நான் நிறைய புளிய மரத்துக்கு நின்று பேசுவேன். டேய் நீ போஸ்ட் மரம் புளிய மரம் பேசுறா அப்படின்னு சொன்னேன். கண்டுக்கல. சரின்னு காரை கொண்டாந்து நிப்பாட்டேனே. அவன் போன வருஷம் நின்று புளிய மரத்துக்கு பேசுறானே. அந்த அண்ணனுக்கு வந்து ஊரு தெரியலைன்னா, அந்த அண்ணனுக்கு ஊர் தெரியலைன்னா அந்த அண்ணன் வேன் இல்லையா இதுலயே வந்தாங்க, அதனால தெரியல. எனக்கு ஊர் தெரிஞ்சுன்னா நான் இருந்து கார் ஓடிட்டு வந்ததே நான். அப்புறம் எப்படி எனக்கு ஊர் தெரியும்? சரி உனக்கு தெரியும், அந்த விஷயத்த சொல்றேன் கேளு. அப்ப நான் அவன்கிட்ட கேட்கிறேன், நான் வந்து காரை நிப்பாட்டினேன். காரை நிப்பாட்டி அந்த புளிய மரத்தை பாக்குறேன்னே, புளிய மரத்தையே வெட்டி விட்டாங்கண்ணே. ஒரே வருஷத்துல ஒரு புளிய மரத்தை காலி வெட்டிவிட்டானே அந்த பையன். அந்த இடத்துல மட்டும் தான் கொஞ்சம் உடுட்டவர் கிடைக்கும். இவன் வந்து அந்த விஷயத்துல பெரிய ஆளுங்கிற விஷயத்தை நிரூபிச்சிட்டான். நீ வந்த இல்ல வளையகுளத்துக்கு போனோமே, அது அவர் இருக்கா? கும்பாபிஷேகத்துக்கு வந்த, கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்க. ஆமா படி, நீ வந்து பேச மாட்டாதா, நீ பேச மாட்டா, நேரம் ஆயிடுச்சு அப்புறம் முடிச்சிட்டு போயிடும். எனக்கு முடிச்சிட்டு போக வேலையே பிடிக்காது எனக்கு. என்ன கேட்டு முடிச்சிட்டீங்க? இங்க பாரு 5 மணி. என்னதே கேட்டு முடிச்சிட்டீங்களா? ஏன் நீ கேக்குறேன்? எதுக்கு அவசரப்படுற? சட்டையை கும்பிட்டு போட்டுக்கிட்டு கும்பிட்டா என்ன சாஸ்திரம்? சட்டை போடாம இருந்தா என்ன பலன்? முதல்ல கும்பிடும் போது என்ன, தொட்டு கும்பிட்டா என்ன நடக்கும், என்ன நடக்காது? முதல் படி என்ன படி, கடைசி படி என்ன படி? அதை விடு. கோயிலுக்கு மாலை போட்டிருக்கியா? அவரு மாலை போட்டிருக்காரு. ஐயப்பன் கோயிலுக்கு எத்தனை வருஷம் மாலை போட்டிருக்க? 17 வருஷம். அப்படின்னா நீ இப்போ குருசாமி கிடையாது. 16 வருஷம். அரியண்ணே எத்தனை வருஷம் மாலை? 42 வருஷம். அவர் குருசாமிப்பா. பல 18 உருவாக்கிட்டாரு. 18 36 2 3 குருசாமி. அவரு குருசாமி. கோயிலுக்கு போகும்போது ஐயப்பன் கோயிலுக்கு போனா
ஒவ்வொரு படிக்கட்டுகளுக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு படிக்கட்டுக்கா இதுக்குத்தான் மாலை ஓடுறீங்கன்னு கேட்டீங்களா? அது என்னென்ன படி, எல்லா படிக்கும் தெய்வம் என்ன, சாமி என்னென்ன சாமி இருக்கு. சுத்தம். மாப்பிள்ள சரவணா வாங்க மாப்பிள்ள. வா மாப்பிள்ள. அவ்வளோதான், வண்டி இருக்காது. எனக்கு தான் தெரிஞ்ச கேள்வி எது தெரியாத கேள்வி. நான் என்ன சொல்றேன்னா, தெரிஞ்ச கேள்வி எது தெரியாத கேள்வி என்னது எனக்கு தெரிஞ்சுதானே கேள்வியை கேட்குறேன். இந்த கேள்விக்கு உனக்கு பதில் தெரியுமா, இந்த கேள்விக்கு உனக்கு பதில் தெரியாதுமா அப்படின்னு சொல்லி தானே கேள்வி கேட்குறேன். அது சரி. நீங்கள் வந்து உன்னை திருப்பி இங்கே ஊரில் போட்டுருக்காங்கன்னா அப்போ நீ பெரிய ஆள் நினச்சி தானே போட்டிருக்காங்க. நீ பெரிய ஆளுங்கிறத இதை சொல்லி நிரூபிச்சுட்டு போ. நீ முதல்ல சுத்தம். ஏதா அப்படி சொல்லலைன்னா நான் படிக்கட்டு கூட படி கூட நான் சொல்லி ஆரம்பிச்சு வைக்கிறேன். நீ தெரிஞ்சுக்க. இல்ல நீங்க வந்து இவ்வளவு நல்ல கேள்வி கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு இது யார்கிட்ட கேட்கணும்னு உங்களுக்கு தெரியல பத்தியா? யார்கிட்ட கேட்கணும் நானே? ஏமா இவ்வளவு கேள்வி கேட்க தெரிஞ்ச எனக்கு நான் நேரா இல்ல இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே, கேள்வி கேக்குறேன். அத நான் ஏன் கேக்குறேன்? இதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட கேட்டேனே, கேள்வி கேட்டு முடிச்சிட்டீங்களா? நான் ஏன் கேட்டேன்? எதுக்கு? எத்தனை கேள்வி கேட்டாலும் நான் பாட்டுக்கு ஒரே ஒரு பதில் தான் எனக்கு தெரியாத, நான் கிளம்புறேன்ட்டு கிளம்பிடுவேன். ஆனா அவர் அப்படி போக முடியாது. இதுக்காகத்தான் உன்னை தெரியாதுன்னு சொல்லிட்டு நீ ஊர்ல இருந்து உன்னைய கூட்டியாந்து உனக்கு நல்லா உனக்கே சோறை போட்டு, உனக்கு சோறு, உனக்கு வண்டி, உனக்கு ட்ரெஸ், உனக்கு பவுடரு, ஏன்னா வந்ததுக்கு சம்பளம். இதுக்காக எதுக்கு உனக்கு தெரியாதுன்னு சொல்லி போற? உனக்கு எதுக்கு இங்க வேலை? சோத்துக்கு பிடிச்ச கேடு, வண்டிக்கு பிடிச்ச கேடு, பணத்துக்கு பிடிச்ச கேடு, வேஷத்துக்கு பிடிச்ச கேடு, சேலைக்கு பிடிச்ச கேடு, ட்ரெஸ்ஸுக்கு பிடிச்ச கேடு, மேலுக்கு என்னத்துக்கு நீ வர்ற? நீ தெரியாதுன்ட்டு போயிருன்னு சொன்னா எதுக்கு நீ கேட்கிறேன்? அவர் எதுக்கு வரனே? உட்காரு மாப்பிள்ள முதல்ல. என்ன மாப்பிள்ள அதுக்கு சீவிக்கிட்டு இருக்கீங்க? மைக்குக்கு முடி வளர்ந்துருச்சா? இல்ல கரப்பா முடிச்சுக்கு மீசை எடுத்துக்கிட்டு இருக்கேன். வண்டி மேலே அப்பா கண்டு மோடி மாடி பெட்டி மிருதங்க ஆல் ரவுண்டெல்லாம் நொறுக்க போறேன் பாருங்க. இப்ப யாயா என்னையா யாயா யாயா என்னன்னு கேக்குறேன். ஓ வேலைய பாருமா. ஏமா பதில் அவர் இல்ல அவர் கேள்வி கேட்டிருக்காரு, நீ பதில் சொல்லணும். தெரியல தெரியாதுன்னு நான் போயிருவேன்ட்ட. அவருக்கு பேசுறது நாக்கு உடையறது என்ன? பல்லு. இங்க சொல்லு. எங்க மாமா என்ன பல்ல உடைச்சு விடுவேன். நீ என்ன நீ அவங்கள பல்ல இல்ல அதுக்காக அவங்கள்ட்ட சொல்லி பட உடைக்குது. அதுக்காக இல்ல அதுக்காக அவரை பேச வேண்டாம்னு சொல்லு, பாட வேண்டாம்னு சொல்லுமா. எங்க பெட்டி மிருதகத்தை நொறுக்குறேங்க? வாசிக்கிறவங்கள சொல்லணும். யார வச்சு மாலை வச்சு பல்ல உடைக்குறா? யாரு அடி நொறுக்கி விடு மேல டமி. நீ வெட்டி சுடா. ஏய் மிருதக சுடு. நீ தண்ணி கொண்டு வா. நாளை பின்ன நாடத்துக்கு எடுத்து போ. போ. நீ என்ன நீ உடைக்கிற? சாமி இந்த வேலை சாமி 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 வாங்க சாமி சாமி வாங்க சாமி. எதுக்கு இந்த ஒரு கை பிடிக்கும்? ஏண்டா டேய் ஓன் ஜாமான காப்பதற்கு நான் வந்து கை பிடி. இல்ல வாங்க சாமி. எதுக்கு? ஒரு நீங்க தானே எடுத்து வைக்கன்னு சொல்லி நொறுக்கி விடுங்க. தூக்கி போடா. ஏய் இப்ப இவங்க என்ன பண்ண போறாங்களா? ஓ அது என்ன பேசிட்டு இருக்க சாமி? அதுக்காவா அடிவடி சண்டை வரேன்? இங்க ஒரு புள்ள இருக்க கூடாது. போ மேலே யார வைக்காத. சாமி இதுக்கு தான் தூக்க சொன்னீங்களா? ஆமா. நான் கூட நானும் முடிஞ்சிச்சு போங்க. எலி போட்டு எந்திச்சு போ சொல்றேன். சண்டை ஒண்ணும் முடியாச்சு. ஆமா தூரம் அங்கே அங்க பெரிய புட்டல் இருக்கு. அங்கே போய் சண்டை ஓட்டுட்டு இங்கிட்டு வந்திருக்கேன். நாங்க இதெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. பிடிப்பா நீ இந்த வேலையை வச்சுக்கோ. பிடி யார் வாசிக்க கூடாது, யாருமே வாசிக்க கூடாது. எல்லாரும் எந்திரிச்சு டீ சாப்பிட போங்க, உள்ள டீ குடுக்குறாங்க. சபாஸ். தெரியாதுன்னு சொல்றதுக்கு நீ எதுக்கு இருங்கங்க? தெரியாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருங்க? தெரியாது எதுக்கு நிக்கிற? நீ தெரியாதுன்னு சொல்லிட்ட. நான் தெரியாது அப்படின்னு சொல்லுவேன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அதானே? அதத்தான் அவர் எதிர்பார்க்கறாரு. அதத்தானே நீங்க எதிர்பார்க்கறீங்க. என்ன கேட்டீங்க? இன்று வந்து தமிழ் வருடத்திலே முதல் நாள் சித்திரை மாதம் 1ஆம் தேதி பராபவ வருஷம் 40வது இது வந்து நான் என்ன சொல்றேன்னா இது வந்து தமிழ் வருடம். தமிழ் வருடம் இல்ல, இது தமிழ் வருடம் இல்ல. இது தமிழ் வருடம் தான் நான் சொல்றேன். அவர்தான் இல்லைன்ட்டாருமா, சமஸ்கிருதம்ட்டாருமா. இது பராபவ வருஷம், இது தமிழ் வருஷம் இல்லன்ட்டே. அவர்தான் தமிழ் வருஷம் இல்லங்கறேன் நான். இல்லன்னு தான் அவர் அடிச்சு சொல்றாரு. இந்த வருஷத்துக்கு தமிழ்ல பேர் என்ன? இது தெரிஞ்சா இந்த வருஷத்துக்கு மட்டும் தான் தமிழ்ல பேர் வேணுமா? இந்த வருஷத்துக்கு தமிழ்ல நீ எல்லா வருஷத்துக்கும் 60 வருஷமே தமிழ்ல பேர் இருக்கு. இந்த வருஷத்துக்கு தமிழ்ல பேர் என்ன? 60 வருஷத்துக்குமே தமிழ்ல பேர் தான் எனக்கு தெரியுமே. என்னது? ஆமா
பிரபவ விபவ சுகில்ல பிரமோதுத பிரஜாபதி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவதாய் ஈஸ்வர ரகதானிய பிரமாதி விக்ரம விஸ்வ சித்ரபாண சுபான தாரண பார்த்திப வீய சர்வதி சர்வதாரி விரோதி விக்ருதி கர்ண நந்தன விஜய ஜெய மன்மத துன்னுகி ஏ விளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளவ சுபகிருது சோபகிருது குரோதி விசவச பராபோ பிளவங்க கீழக சௌமிய சாதாரண விரோதிகிருத பரிதாய ருமதிஷ ஆந்த ராட்சச நல்ல பிங்கள காலகுதி சித்தார்த்த ரௌத்தரை துன்மதி துன்மி ருத்தோத்கர் ரக்தாசி குரோதன் அக்ஷய என்று சொல்லக்கூடிய 60 தமிழ் வருடங்களில் உள்ளது. சத்தியமா நான் எதிர்பார்க்கலமா. இவர் புள்ள பேரை நீ சொல்லிட்டு இருக்கிற. அவ்வளவு சிறப்பா நீங்க சொல்வீங்க. 60 தமிழ் வருஷம் சொல்லிருக்கீங்க, சும்மா இல்ல. போ இன்னும் நம்ம அண்ணன் வீட்டுல நல்லா குண்டாஞ்சட்டி சோறு இருக்கான், போய் தின்னு விட்டு நீ போ. இருக்க பாத்திரத்தெல்லாம் விலைக்கு போட்டு ஊருக்கு போ. ஏன் நீங்க கழுவி போடுறீங்களா? கொன்னே விடுவேன். இல்ல கவுந்து போடுறீங்க. தர்மா அவர் என்ன சொல்றாரு, நீ என்ன கழுவி போடுறா? அவர் என்ன, அவர் பெரிய மனுஷன், அவர் உதவி பண்ண மாட்டாரா? இல்ல அவர் நீ கழுவி போட்டா அவர் கவுத்து பாக்க போட மாட்டாரமா? வாங்கி கூட கவுத்து போடுறேனா? கழுவி போட்டா கவுத்து போடுறேனா? கழுவி கொடுத்தா நீங்க எடுத்து ஓரமா அடுக்க மாட்டீங்களா? இதாப்பா எனக்கு வேலை. இந்த பிள்ளைய கூப்பிட்டு நான் கழுவ சொல்லி நான் அதை பாரு கவுத்து உன்னைய கொல்ல போறேன் பாரு. ஓ இதெல்லாம் சமஸ்கிருதம் ஏத்துக்க முடியுமா? தெரிஞ்சா சொல்லு, தெரியலைன்னா தெரியலன்னு சொல்லு. நான் தமிழ் கடவுள் முருகப்பெருமான்ட்ட போய் கேட்டுக்கிறேன். நீ தெரியலன்னு சொல்லு, நான் முருகன்ட்டு கேட்டுக்கிறேன். கலியுக கடவுள் கந்தபெருமான், நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். என்ன சொல்ற? அப்புறம் என்ன இல்லாத பிராண பித்தலாட்டமா பேசிட்டு இருக்க? 60 வருஷம் தமிழ் வருஷம் ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். சும்மா இங்க இருங்க, நானும் பேசுறேங்கிறதுக்காக பேசக்கூடாது, புரியுதா? நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். 60 வருஷமும் தமிழ் வருஷத்தை சொல்ற, அப்புறம் இல்ல அப்படின்னா சமஸ்கிருதம்னா என்ன அர்த்தம்? நீ ஒரு நேரத்தை போல நீ என்ன ஒண்ணு? நீ ஒரு நேரத்தை போல என்ன ஒண்ணு? 60 வருஷம் தமிழ் வருஷம் சொல்றீங்க. நான் இல்லன்னு சொல்றீங்க. ஒரு காலண்டர்ல நீங்க சிவகாசி போயிருக்கீங்களா இல்லையா? அலே அத நோட்டீஸ் ஏங்கயா? காலண்டர் அடிப்பாங்கலாம் பாத்துறீங்களா இல்லையா? நாட நோட்டீஸ் ஏங்க. நோட்டீஸ்ல விசுவாச வருஷம் தான் இருக்குது. நோட்டீஸ்ல விசுவாச வருஷம் இல்ல, விசுவாச வருஷம்னு என்ன வருஷம்னு போட்டுருக்கு? தமிழ் வருடம் தானே போட்டுருக்கு. அதே நம்ம தெரியல, நல்லா கேளுங்க. பாப்பா சரியா தானே பேசுறாங்க. நீங்க மட்டுமே இருங்க இந்த உலகத்துல, யாரும் இருக்க விட்டுறாதீங்க. ஆமாமா, உண்மையா பேசுறேன், பூரா போய் சேர்ந்தனே. தம்பி அந்த நோட்டீஸ் ஒண்ணே மாதிரி பிராடு பித்தலாட்டம் பேசுற. தம்பி அந்த நாட நோட்டீஸ் கொண்டாயா, முதல்ல நாட நோட்டீஸ் கொண்டாயா. இவர் என்ன ரொம்ப இவர் ரொம்ப பேசுறாரு. அதுல விசுவாச பச்சை பிள்ளைங்க இருக்காண்டி. அட விசுவாச வருஷம்னே இருக்கு. விசுவாச எனக்கு தெரியும். இல்ல அது என்ன வருடம் போட்டுருக்கு? தமிழ் வருடம் விசுவாச வருடம். அதுவே இல்லன்னு சொல்றேன் நான். அது இல்ல. நாட நோட்டீஸ் எங்க ஒண்டைய மண்டைய மண்டைய புலக்கணும். நீ போன முதல்ல நீ அங்க உட்கார்ங்க. நீ விசுவாச வருஷங்கிறது பொய். நீ தெரிய சாமி மேல சத்தியம் பண்ணிட்டு விசுவாச வருஷம் தான்ப்பா தமிழ் வருஷம் அப்படி நீ சொல்லிட்டு போ. பராபர வருஷம் சாமி மேல சத்தியமா? விசுவாச வருடம் என்பது சமஸ்கிருத வருஷம். அப்பா சாமி நல்லா காப்பாத்தின ஆத்தா. தாய் தானே? இல்ல ஆத்தாதான். ஆத்தா நல்லபடியா காப்பாத்தின. இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் விட்டு வைக்காத. பொய்ய பேசி உன் ஜன்னதில பொய்ய பேசிட்டு நம்ம அவ்வளவு நேரம் நான் வந்து சத்தியம் கேட்கலைன்னா நீ அவ்வளவுதான் சொல்லிட்டு போயிடு. தமிழ் வருஷம் தாங்க. ஐயோ இந்தாருமா. அட இருங்கங்க, தமிழ் வருஷம்னா இருங்க கோலம்பாதீங்க நீங்க பாட்டுக்கு. தமிழ் வருஷம்னா நான் மட்டும் தமிழ் வருஷம் சொல்றேனா? உலக மக்களே இதுதான் தமிழ் மக்கள் சொல்றாங்க அப்படி நம்பிக்கிட்டு இருக்காங்க. நீ ஏன் சொல்ற? ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்ல வர்றேன். உலக மக்களே இது தமிழ் வருஷம் தான் சொல்றாங்க. அப்ப இந்த ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். ரெண்டு வேலுகளும் கிளம்பிட்டாங்க. எங்க நோட்டீஸ் எடுக்கவானே? நோட்டீஸ் சரி போய்ட்டு. பராபவ வருஷம் என்பது தமிழ்ல என்ன வருஷம்? நற்றோன்றல் உயர்த்தோன்றல் வெள்ளொளி பேரு வகை மக்கட்செல்வம் அயல்மணி துகும்பு தோற்றம் இளமை மாலை ஈச்சரம் குலவளம் மின்மை நோரல் விளைப்பின் ஓவியகர் நிறத்தில் நிலவரையின் விரிமாண்பு முற்றைவு முழுநேவு தீர்ப்பை குளமாற்றம் சின்னர்த்தி நற்குலை உயர்வாகை வாகை காதனை உமேகம் கொற்றோடு எட்டி இல்லாத வீதியில மங்கள பகைக்கேடு உலக நிறைவு அறுத்தோன்ற நச்சுப்பலை பிணிவிறகு அழகு கழிவிறக்கம் நற்றலைமை பெருமகிழ்ச்சி பெருமனை தாமரை பொன்மை முனிய வச்சு கரமையச்சும் கொடுமதி அள்ளி பேரை உடுங்கி செம்மை எதிரோட்டம் வழங்கலவன் என்று சொல்லக்கூடிய 60 தமிழ் வருடங்களில் உள்ளது. இது என்ன வருடம்? பார்த்தீங்கன்னா 40வது வருடம். அதானே 40வது வருடம். போன வருடம் விசுவாச வருடம் அருட்தோன்றல் என்று சொல்லக்கூடிய வருடம். இந்த வருடம் நச்சு பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழ் வருடம் தான். போதுமா? அருள் தோன்றல் இன்னைக்கு நச்சு. போன வருஷம் விசுவாச வருஷம். விசுவாச வருஷம் அருட்தோன்றல் என்று சொல்லக்கூடிய வருடம். இந்த வருஷம் வந்து பராபவ வருஷம். பராபவ வருஷம்னா நச்சு பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு வருடம். போதுமா? முதல்ல இந்த வருஷம் நான் சொல்லும்போது தெரிஞ்சிருக்கணும் இது நச்சுப்பிள்ளை வருஷம் சுவாமி அப்படின்னு சொல்லிருக்கலாம். நான் சொல்லியிருப்பேன். ஏன் சொல்லல? உங்க மனநிலை எப்படி இருக்கும்ன்றத பார்க்கணுங்கிறதுக்காகவே நான் சொல்லாம இப்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். உன்னை கொன்னே விடுவேன். இதற்கும் ஒரு தமிழ் வருடம் இருக்கிறது. இந்த தமிழ் வருஷத்துல நம்ம சொல்லணுமா சொல்லக்கூடாதாயா? சொல்லணும். நல்லதை செய்யறது என்ன? நல்லது. பத்திரிகைகளோட என்ன செய்யணும்? பத்திரிகைகளோட தமிழனாக பிறந்த நாம் தமிழ்ல பேர் வைக்கிறதே முக்கியத்துவம். பாத்தீங்களா? நீங்க என்னமோ
என்னமோ தமிழ்ல என்னமோ 10 பேர் வச்ச மாதிரி பேசி முன்ன பின்ன தமிழை பத்தி ஏதாவது பேசி பேர் வச்சீங்களா? தமிழ்ல யாரு தமிழ்ல நான் சாதிக்கல, ஒண்ணுமே செய்யல. இந்த கடவுள் அப்புறம் எதுக்கு இந்த வெட்டி பேச்செல்லாம் பேசுறீங்க? ஒரே ஒரு சாதனை பண்ணிருக்கேன். என்ன சாதனை? என்ன சாதனை? நம்மளுக்கா எதுவும் பண்ணலைனாலும் 2 பசங்க, முதல் பையனுக்கு முகிலன்னு தமிழ்ல பேர் வச்சிருக்கேன், 2வது பையனுக்கு தமிழ் அமுதன்னு பேர் வச்சிருக்கேன். இதை விட எனக்கு உலகத்துல வெறும் பெருமை ஏதாவது இருக்கா? தமிழ் பெயரை நிலைநாட்ட வேண்டுவதற்காக தான் முகிலன் தமிழ் அமுதன் பேரு. இதை விட ஏதாவது சாதனை இருக்கா? உங்களால மாத்த முடியுங்கிறீங்க. அதனால அப்படி மாத்த சந்ததிய என்னது தமிழா மாத்திடுவீங்க. என் குடும்பத்துல நான் மாத்துவேன், அடுத்தவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. அதை உணர்ந்து மற்றவர்களும் இப்படி வைத்தால் நல்லா. முகிலன் நல்ல பேர் இல்லையா? அருமையானா ஏங்க தமிழ் அமுதன் பேர் வச்சது நல்ல பேர் இல்லையா? தமிழ் அமுதன் அதாவது எப்படி சூப்பர் அருமையான பேர். சொல்லுங்க, தமிழ் அமுதன் நல்ல பேர் தானே, முகிலன் நல்ல பேர் தானே, இது தமிழ் பேர் தானே. சந்ததியை மாத்த முடியுமா நினைக்கிறேன்? ஏன் சந்ததியை நான் மாத்திக்கிறேன். நான் எப்படி நான் என் சந்ததியை மாற்ற முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு வாழ்கிறேனோ அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனும் நமது சந்ததியை மாற்ற வேண்டும். உலகமே மாறி போயிடும். நான் ஏன் அப்படி கேக்குறேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதனாலதான் வந்து உங்கள்ட்ட நான் கேக்குறேன். நீங்க வந்து சந்ததியை மாத்திடுவீங்களான்னு. நீங்க வந்து உங்க மூத்த பையனுக்கு முகிலன் என்றும் இளைய பையனுக்கு தமிழமுதன் என்றும் பேர் வச்சிருக்கீங்க. அவங்க 2 பேரும் ஒரு நாய்க்குட்டியை கூட்டிட்டு வந்து சாக்குன்னு பேர் வச்சிருக்காங்க. இது என்ன நியாயம்? புரியல. வீட்டுல வளர்க்குற நாய்க்கு பேர் என்னங்க? ஜாக்காமா. ஜாக்குன்னா என்ன தமிழ் பேராங்க? நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. ஏய் நல்ல பேர் தான்டா வச்சே. சந்ததியை மாத்திரம் மண்டே பொளந்து விடுங்க. வழக்கமா பெண் நாய்க்கு நீங்க மாறி இருக்கேன்னு சொல்லுங்க, சந்ததியை மாத்திரம் மண்டே பொளந்து விடுங்க. உனக்கு என்னமா பிரச்சனை? எனக்கு என்ன யாரு எதை என்னன்னு கேட்டாங்க. இல்ல நாய்க்கே வந்து ஜாக்குன்னு வச்சவங்க அவங்க பிள்ளைகளுக்கு என்ன பேர் வைக்க போறாங்களோ? அப்படிதான் நானும் யோசிக்கிறேன். அதுக்குள்ளே நான் அவங்க பிள்ளை பெற்றதுக்கு நான் இருப்பேன், பேர வச்சிருக்கேன், இருந்துருவேன், பேர வச்சிருப்பேன். சரி வேற என்ன கேட்டீங்க? இதேதான் என்னது? வேற என்ன கேட்டீங்க? இது 13வது வருடம் கலிங்கம் பிறந்து. சரி அதை விடுங்க, கோயிலுக்கு போறான். முதல் படி என்ன படி? லாபப்படி. எத்தனாவது படி கடைசியில முடிப்போம் நம்ம? 5வது படி. என்ன படி? லாபப்படி, நஷ்டப்படி, லாபப்படி, நஷ்டப்படி, லாபப்படி. எந்த படியில் கால் வைக்கிறோமோ முடிக்கும் போது அதே படியில தான் கால் வைக்கணும். அப்போ ஒற்றை படியில ஆரம்பிச்சா ஒற்றை படியில தான் முடிக்கணும். இரட்டை படிக்கு போக கூடாது, வரக்கூடாது. ஆமா. அப்படியா? லாபப்படி, நஷ்டப்படி, லாபப்படி, நஷ்டப்படி, லாபப்படி. அப்ப கும்பிடும்போது தொட்டு கும்பிடும்போது படியை நஷ்டப்படியை தொட்டு கும்பிடணுமா, லாபப்படியை தொட்டு கும்பிடணுமா? லாபப்படியை தான் தொட்டு கும்பிட வேண்டும். அப்ப கும்பிடும்போது அதற்குரிய காரணம் சாஸ்திரப்படி ஏன் தொட்டு கும்பிட? அது தன்னுடைய பணிவை காட்டுகிறது. அது மட்டுமல்ல, பணிவை காட்டுகிறது. அது இல்ல தப்பு. பணிவை காட்டுகிறது என்பது வேற. பணிவைனா எல்லாருடைய காலில் கும்பிடுறது, அது பணிவை காட்டுகிறது. படியா தொடும்போது என்ன பணிவை காட்டுகிறது? கேக்குறேன், நீங்க என்ன முருகப்பெருமானோட முந்திரி பழ படைப்பா? நீங்க முந்திட்டு நம்ம முந்திரி கொட்ட மாதிரி பேசிக்கிட்டே போறீங்க. ஒரு வார்த்தை பொய்யா சொல்றப்ப சரின்னு சொல்ல முடியும். என்ன 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 பணிவை காட்டுகிறது என்பது ஒரு மனிதனுடைய காலில் தொட்டு கும்பிடுறது. ஆமா, பணிவை காட்டுகிறது. அத சொல்லு. படியா தொட்டு கும்பிடும்போது எப்படி பணிவை காட்டுது? நான் கேக்குறேன், கோயிலுக்கு முன்னால தப்பா பேசக்கூடாது. ஏங்க நான் கேக்குறேன், உங்களை அவசரத்துல தான் பெத்துக்கிட்டால ஏங்க சொல்லி முடியாமல ஏங்க அப்படி தொடலோடலோட இன்னும் ஓட்ட பாடுங்க. நம்ம 2 பேரும் ஒரு இடத்துல தான் பிறந்தோம். நானும் தொடையில பிறந்தேன், நீயும் தொடையில பிறந்த. ஹலோ கடவுளே, மண்டே பொளந்து என்ன நல்லா கேளுங்கப்பா. நீங்க தொடையில பிறந்தீங்க. இல்ல இந்த அம்மா அதை ஏத்துக்கிறேன். நானும் தொடையில. நீங்க தொடையில பிறந்தேன்னு சொல்லுங்க. உங்க அப்பா தொடையில இருந்து பிறந்தீங்க. இருப்பா, எதுக்கு என்ன விவரம் உனக்கு? நீங்க தொடையில பிறந்தீங்க, பாப்பா போய் தொடையில பிறந்தா என்ன பேச்சு பேசுறீங்க? நான் எங்க அப்பா தொடையில பிறந்தேன், இவங்க அப்பா அவங்க அம்மாவை தொடையில இந்த அம்மா பிறந்துச்சு. இன்னும் இதுக்கு மேல ஏதாவது உனக்கு காரணம் வேணுமா? அந்த தொடையா? நான் இடையில பிறந்தவன். ஆடா பாவி, அந்த பையெல்லாம் விட தெரியாமலே பிறந்திருக்காங்க. சரி, இங்க இது ஒரு கேள்வி. முதல் படி லாபப்படி, இரண்டாம் படி நஷ்டப்படி. முதல் கேள்விக்கு தப்பு, முதல் கேள்வி சரியான பதில், இரண்டாவது கேள்விக்கு பதில் தப்பான பதில். சரி விடு. அடுத்து உள்ள போய் கும்பிடும் போது சட்டையை கலட்டி கும்பிடுமா, சட்டையை கழட்டாம கும்பிடுமா? சட்டையை கலட்டிட்டு தான். அப்ப முதல் கேள்விக்கு பதில் தப்பு. நான் பதில சொல்றேன், அதுக்கு என்ன காரணம்னு. ஏன் குனிஞ்சு கும்பிடுறோம்ங்கிறதுக்கு ஏங்க நான் தெரியாதுன்னு சொல்லவே இல்லைங்க. ஏங்க அப்படி படுத்துறீங்க? என்னை போட்டு தலையை வலிக்குது. இன்னும் கொஞ்சம் டீ கொண்டு வாங்க எனக்கு. அதுல விஷத்தை ஊத்தி கொண்டு வாங்கனே. டீயை கொண்டு வா. யாருன்னு? ஆமாமா கொண்டாங்க, ஆளுக்கு ஒரு டீ கொண்டாங்க. ஒரு விஷத்தை கொண்டாந்து கொடுங்க. சாமிக்கு ஒரு முதல்ல சுவாமிக்கு கொடுங்க. எதுக்கு? அவர் தான் சொல்றாரு, அவர் சாப்பிட்டு காமிக்கட்டும். இல்ல டேய், நானும் சிவன் ஒண்ணுப்பா. அதான் சொல்றேன், நீங்க சாப்பிட்டு காமிங்க, நாங்க அதுக்கப்புறம் நாங்க சாப்பிடுவோம். சிவன் விஷத்தை உண்டான். ஆமா, சக்தி என்ன பிடிச்சாங்க? கண்டத்துல. என் விஷத்தை சாப்பிட்டேனா இந்த அம்மா என் தொண்டையை பிடிப்பாங்க. என்னதுக்கு? கொல்றதுக்கு. எனக்கு தெரியும். உங்களுக்கு அதுலயும் தப்பிச்சிட கூடாது. விஷத்துல தப்பிச்சாலும் கழுத்தை பிடிச்சாலும் கொண்டு விடும்ல. நீ இப்படி போயில, நீ கண்டிப்பா. அதனாலதான் சொல்றேன், விஷத்தை கொண்டு வாங்கடா. இது கையில சாகறதுக்கு விஷத்தை குடிச்சிட்டா செத்து போயிடும் அப்படின்னு. நீ நல்ல மனுஷன் மறந்த போ. இங்க பாருங்க, முதல் கேள்வி பதில் தப்பு. முதல் படி லாபப்படி, இரண்டாம் படி நஷ்டப்படி, மூன்றாம் படி லாபப்படி, நான்காம் படி நஷ்டப்படி, ஐந்தாவது படி லாபப்படி.
லாபப்படியை தொட்டு கும்பிடுவோம் சரிதான். ஆனா லாபப்படியை தொட்டு கும்பிடும் பொழுது சூரிய நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு அந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கும். சொல்லி தொலை விடுறீங்களா நீங்க? நான் கேட்கிறேன். பேசிக்கிட்டே வா பெத்தாக, உங்களை என் நேரங்காலமா அது பெத்துட்டு தான் பேசினாங்க. எனக்கு தெரியும். உங்களை மாதிரி தொல்லையெல்லாம் பெத்துட்டு தான் பேசியிருக்க முடியும். முன்னாடியே பேசினா நீங்க பிறந்திருக்கவே மாட்டீங்க. ஏன்டா அப்படி எல்லாம் பெத்தம்னு அப்படிதான் பெத்தக்க பிறந்தே பேசினாங்க. இதை சொல்ல வேண்டியதானே முதல்ல. நான் சொல்லியிருப்பேன். எங்க என்னைய சொல்ல விட்டீங்க. நீங்க கோளாறு மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க நீங்க. சரி, உடம்பில் இருக்கக்கூடிய சூரிய நாடி என்ற ஒரு நாடி வேலை செய்ய ஆரம்பிக்கும். எல்லா மனிதர்களும் சரி. ஆமா. எந்த மனிதர்கள் போய் கோவில்ல முத படியை தொட்டு கும்பிடுறாங்களோ சூரிய நாடி என்ற ஒரு நாடி அப்போதான் செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா நாடியிலே 10 வகை நாடி இருக்கு. இடைகளை, பிங்களை, சுழிமுனை, காந்தாரி. காட்டுல அதே மாதிரி இடைகளை, பிங்களை, சுழிமுனை, காந்தாரி, சங்குனி, அலம்புடை, புருஷன், காத்து. இதெல்லாம் இது வந்து நாடிகள். பிராணன், அபானன், உதானன், சமானன் அதானே சொல்லுவீங்க நீங்க. இது வந்து நாடி. இடைகளை, பிங்களை, சுழிமுனை, காந்தாரி, சங்குனி, அலம்புடை இதெல்லாம். காற்று என்பது 10 வகை காற்று. காற்றிலே மொத்தம் 10 வகை காற்று உடம்புல இருக்கக்கூடியது. என்னென்ன காற்று? பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கிரீகரன், கூர்மன், தேவத்தன், தனஞ்சயன். இதான் 10 வகை காற்று. உடம்பிலே மொத்தம் எத்தனை ஓட்டைகள் தெரியுமா? நவ ஓட்டைகள். நவ ஓட்டைகள். நவன்னா 9 ஓட்டைகள். கண்ணு 2, காது 2, வாய் 1, நாசி 2, குதம் 1, குய்யம் 1. பாத்தீங்களா? கண் 2, காது 2, நாசி 2, வாய் 1, குதம் 1, குய்யம் 1. இன்னைக்கு தவறுதலா எத்தனை பேர் இருக்காங்க? தவறுதலா எத்தனை பேர்? இதுக்கு பேர் குதம், இதுக்கு பேர் குய்யம் அப்படின்னு சொல்றாங்க. குதம் 1, குய்யம் 1, 96 தத்துவம் இருக்கு. அப்ப மொத்தமே மனிதர்களுக்கு 9 ஓட்டை தானே. ஆனா என்னது? இறைவனை வணங்கும் போது சட்டையை கலட்டிட்டு தான் சாமி கும்பிடணும். ஏன் அப்படின்னா இறைவனிடமிருந்து வரக்கூடிய ஜீவசக்தி தன்னுடைய உடம்பிலே நேரடியாக பாய வேண்டும் என்பதற்காக. விஞ்ஞான முறைப்படி கூட இருக்கு. இறைவனிடமிருந்து ஆராதனை, அபிஷேகங்கள் அங்கே சொல்லும் பொழுது, மந்திரங்கள் ஓதும் பொழுது அதனுடைய சக்திகள் நமது உடம்பிலே நேரடியாக பட வேண்டும். ரோமத்தின் வழியாக உள்ளே செல்லும். கதிர்வீச்சு மூலமாக நமது ரோமத்தின் வழியாக உள்ளே செல்கிறது என்பது ஐதீகம். அதனால்தான் தெய்வ அருள் நேரடியாக கிடைக்குது. தெய்வ அருள் மயிர் காம்பு வழியாக கதிர்வீச்சு செல்லுமா? சும்மாவா? 12 வருஷம் கழிச்சு கும்பாபிஷேகம் வைக்கும் போது கும்பத்துல தண்ணீர் விடும் பொழுது எல்லோருடைய கண் பார்வை இங்க படும் பொழுது இங்க பாருங்க, எந்த பார்வையில இருந்து மனுஷன் தப்பிடலாம், ஒரே ஒரு பார்வையில இருந்து தப்ப முடியாது. கண் பார்வையில இருந்து தப்ப முடியாது. அனைத்து கண்களுடைய பார்வை கும்பத்தில் தான் இருக்கும். அனைத்து சக்திகளும் அங்கே மேலே தான் இருக்கும். அந்த சக்திகளை ஒன்று திரட்டி நேர் வாங்கி இறைவனிடம் கொடுக்கிறான். அந்த இறைவனிடம் அபிஷேகம் பண்ணும் பொழுது, தீப ஆராதனைகள் காட்டும் பொழுது அதிலிருந்து தான் கதிர்வீச்சு வெளிப்படுகிறது. அந்த கதிர்வீச்சு நமது உடம்புடியாக செல்ல வேண்டுமானால் உடம்பிலே சட்டை இருக்கக்கூடாது, ரோமத்தின் மூலமாக உள்ளே செல்கிறது. இதுதாங்க விஞ்ஞான முறைப்படி, சாஸ்திர முறைப்படி உண்மை. இல்லைன்னு யாராவது சொல்லுங்க. அப்ப ஏன் சட்டையை கழட்டி போட்டு கும்பிடுறோம்? அதான் இறைவனுடைய சக்தி நேரடியாக கிடைக்கணுங்கிறதுக்காக. கிடைக்குது இல்ல? ஆமா. சரி, ஐயப்பன் கோயிலுக்கு போறோம். ஆமா போறோம். 18 படிக்கும் சாமி இருக்காங்க. நம்ம வேணா மிதிச்சு ஏறிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். 18 படி போனவங்களுக்கு குருசாமின்னு சொல்றோம். நான் சொல்றேன், 18 படிக்கும் சாமி இருக்கு. முதல் படியில நம்ம கால் வச்சோம்னா ஒரு தெய்வம் இருக்கு. ரெண்டாவது படியில கால் வச்சோம்னா ஒரு தெய்வம் இருக்கு. மூன்றாவது படியில கால் வச்சோம்னா இப்ப முதல் படியில இருங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஐயப்பன் கோயிலுக்கு போனா 18 படிக்கட்டு இருக்கும். ஆமா. முதல் படிக்கட்டு, 2ஆம் படிக்கட்டு, அப்படி ஒவ்வொரு படிக்கட்டுகளுக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கு. 18 படிக்கட்டுகளுமே தெய்வம் இருக்கு. இதுல என்னன்னா 1, 3, 5, 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 18, இந்த 19, 18 இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒற்றைப்படை எல்லாத்துக்குமே வந்து நீங்க வந்து பதில் சொல்லுங்க. சாமியே 2ஆம் படிக்கட்டு 6, 8, 10, 12, 14, 18 நான் சொல்றேன். ஏன் எதுக்குன்னா நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஏன் உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? அது ஏன் சொல்ற கூட நீங்க சொல்றீங்க? நீங்க என்ன கேட்டீங்களா? நீங்க அப்ப நீங்க பதில் சொல்ல முடியாது. அப்படியா? அப்ப நீங்க பதில் சொல்ல கூடாது. 18 படி கேட்டது யாரு? நீங்க 18 படிக்கு சாமி நீங்க தாக்கல் நீ திருப்பி என்ன விடுற? இருங்க. அப்ப நீங்க பதில் சொல்ல முடியாது. அப்படிதானே? அப்ப நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. சொல்ல முடியாது. ஏமா அவர் என்ன சொல்லி கேட்டார்? என்னப்பா அவர் கேட்டார். ஆமா. அவர் என்ன சொன்னார் தெரியலன்னா கூட நான் மொதப்படிக்கு நான் படி சொல்றேன் சரி அப்படின்னு அவர் சுட்டி காமிச்சிட்டார். சரி விடு. அவர் சுட்டி காமிச்சா உனக்கு புரியுதா இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? என்ன சோதிக்கிற? அவர் உனகிட்ட கேட்டா உன்கிட்ட கேட்டா நீ தான் சொல்லணும்.
அவருக்கு தான் ஒரே வார்த்தை சொன்னாரு, தெரியும் இருக்கேன். மொத படிக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும், அடுத்த படிக்கு தெரியாது, என்னைய கேட்க கூடாங்கிறது தான். அதுக்கு ஒரு படிக்கு நான் சொல்லுவேன், அது பூராமே நீ தான் சொல்லணும்னு சொல்றாரு. தெரியுங்க. கொஞ்சம் இருமா. டேய் ஆடா மெண்டல் பல. ஏன்னா நீ எனக்கு இதுக்கு வந்தியா, நீ துணைக்கு வந்தியா இல்ல கடைக்கு வந்தியா? உங்க சூழ்நிலை எனக்கு தெரியுது சாமி. ஓ, தலா நீங்க கேட்க- முதல்ல சொல்ல முடியாதாம்ல? சொல்ல முடியாதுன்னா உங்களுக்கு எதுக்கு வண்டி, உங்களுக்கு எதுக்கு Dress, உங்களுக்கு எதுக்கு கட்டை, உங்களுக்கு எதுக்கு வீணை, உங்களுக்கு எதுக்கு கொண்டை, உங்களுக்கு எதுக்கு சோறு, உங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு எதுக்கு பஞ்சகாச்சா, உங்களுக்கு எதுக்கு மேடை, உங்களுக்கு எதுக்கு பேக், இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? உங்களுக்கு எதுக்கு பஞ்சகாச்சா, இடுப்பு பெட்டி, அந்த பட்டி இந்த பட்டி அவுத்து போட்டு அலைய வேண்டியது. எதுக்குங்க நீங்க நாரத ரேசம் போட்டு வரீங்க? நான் கேக்குறேன் தெரியாம. ஓ மோகர கட்டிக்கு வரல. என்ன எதுக்கு நாரத வேஷம்? ஐயா பாறா. பாத்தீங்களா? என்ன எதுக்கு நாரத வேஷம் போடுறீங்க? ஓ மோகர கட்டி வள்ளி வேஷம்ல நான் நாரத ஏய் வேஷம் மோகர போடுறேன். கட்டிலாம் வள்ளி வேஷம் போடாதோ? வள்ளி வேஷம் போறதுக்கு முகம் ரொம்ப அப்புறம் மோகர இல்லாம அப்புறம் எப்படி வேஷம் போடுவீங்க? முகத்துல பல முகம் இருக்கு. கட்ட முகம் இருக்கு, வட்ட முகம் இருக்கு, தட்டி முகம் இருக்கு, நீல முகம் இருக்கு, சப்பட்ட முகம் இருக்கு, அவிஞ்ச முகம் இருக்கு, அவியாத முகம் இருக்கு, சாணி தள்ள முகம் இருக்கு. எத்தனை முகம் இருக்கு? இது எனக்கு சாணி தண்ணல முகம், பூல தள்ள முகமா? வெள்ளை சாணி. ஐயா சாணி தள்ள முகம்னா என்ன முகம்? என்ன வரும்? வெள்ளை சாணி முகம். மயிர் சிக்கல் நாரும், ஓ மையிடும் கண் பூளை தள்ளும், உங்கள்ட்ட அங்க மனம் நாரும். ஐயோ பேச விரும்பல. சொல்லவா? நான் நீங்க சொல்லவா? ஐயோ வாயை தந்தீங்க நீங்க. இன்னும் நிறைய பேசுவேன் ஐயா, எல்லாம் கேட்டுக்கங்க. 17 படிக்கு இந்த அம்மாட்ட நான் கேள்வி கேட்டேன். நானும் தான் கேள்வி கேட்டேன். இரு. இல்ல அந்த அம்மா ஒன்று நீங்க ஏன் இவ்வளவு தூரம் ஏன் கோவப்படுறீங்க? ஏன் கோபுரம்னா அவங்க வண்டிக்கு பிடிச்ச அவங்க என்ன கேடு. கேட்டா உங்கள்ட்ட? ஏய் நீலா இருக்க பெட்டி வச்சுக்கறேன். மண்டே பொளந்தே விடும். ரோசை வருதுல, ஆ. நானும் ரோசை வருதுல்ல? உப்பு தான் போட்டு தின்னுட்டு வர்றேன். இப்போ உனக்கு வந்து ஆமா, சோத்துக்கு பிடிச்ச கேடு, சாமி. வண்டிக்கு பிடிச்ச கேடு, வீணுக்கு பிடிச்ச வள்ளி கேடு. நான் என் பிள்ளை அப்படி கேட்கலங்க. வேற எப்படியா கேட்டுச்சு? இவ்வளவு திறமை, இவ்வளவு அழகா இருக்கிறீங்க, இவ்வளவு திறமையெல்லாம் இருக்கு, இவ்வளவு தூரம் படிச்சிருக்கீங்களே, போய் நாரதர் வேஷம் போடுறீங்களே, நீங்க ஸ்ட்ரைட்டா முருகனாவே வரலாமே அப்படின்னு தான் கேட்டா சொன்னா. என் முருகேசமா அரியலூர்ல 5 நாடகம் வாங்கியிருக்கேன். தமேந்திரனே நீ அப்படியே கிளம்பி ஓடி போயிரு. எதுக்கு? எஸ்கேப். எதுக்குமா? முருகேசன். ஏன் என்னை வேண்டாம் தான் முருகேசம் மட்டும் நல்லா இருக்கா? நாளா அரியலூர் நாடகத்துக்குலாம் நாளா வர மாட்டேன். ஏன் வரல? என்னத்துக்கு வரணும்? ஏன் நீ கொஞ்ச நாள் நான் உயிரோட அங்கிட்டு போய் உதறுமா? இந்தம்மா அங்கிட்டு போய் உதறு. இங்க நீ உதறி கொஞ்ச நாள் அங்கிட்டு நல்லா இருக்கு, உயிரோட இருக்கு. பாய் அங்கிட்டு உதற கூடாதா? அப்படி உன்னை காட்டி நீ போறதும் இல்லாம அடுத்தவளையும் கிளப்புற. ஆமா அங்க தள்ளி போய். சோமுகாசுரன் தாக்கா அக்கா இங்க நீங்க போனீங்கல்ல, சோமுகாசுரன் தான் வேதங்கள் எல்லாம் பாயா சுருட்டிட்டு போனானா. ஓ வேதங்கள்ல யாரு வேதங்கள் வச்சு கடை விரித்தேன் கேப்பாரிலே கட்டி விட்டேன் மூட்டை அப்படிங்கிற மாதிரி. பிரம்மா தானமா படைக்கிறாரு. ஆமா, பிரம்மா படைக்கிற ஒரு நல்ல கதைகள், நல்ல கதைகள் பிரம்மன் தான் படைக்கிறாரு. பிரம்மன் படைக்கிற படைப்பை நம்ம படைக்கணும்னு என்ன செய்யறாரு தெரியுமா? சோமுகாசுரன் வேதங்களை வச்சு தானே படைக்கிறாரு. ஆமா. அப்படின்னு எல்லா வேதங்களையும் பாயா பாயா சுருட்டி கடலினுடைய அடியிலே, சரி கடலின் அடியில போய் வச்சிடுறேன். சரி. அந்த கடலின் அடியிலே இருந்ததுனால தான் அந்த கடலின் அடியிலே போய் அவனையும் அழித்து வேதங்களை எல்லாம் வெளியிலே வந்து கொடுத்ததாக சாஸ்திரம் இருக்கிறது இருக்குல்ல. நான் அந்த கதையெல்லாம் கேட்கல. வேற 18 படிக்கும் முதல் படிக்கட்டுக்கு தெய்வம் யாரு? சரி விடு, நானே சொல்லிடுறேன் ஐயா. அப்பாடா. வா 1 3 5 7 9 11 13 15 17 இந்த படிக்க போறான். அதாவது நீங்க ஒத்த படைக்கு சொல்ல சொல்லியிருக்கு. சரி நீ ரெட்டை படிக்கு நீ பதில் சொல்லு. நான் சொன்ன நீ என்ன 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 நினைக்குது? நம்ம கேள்வி கேட்டவருக்கு பதில் தெரியுமா தெரியாதான்னு அது மாதிரி நிறைய ஆளுங்க இருக்கு. கேள்வி கேட்டவன் நானு பதில் தெரியாம கேள்வி கேட்க ஹலோ மாட்டேன். நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, ஆ, ஆனா அடுத்தவங்க சொல்லி கொடுத்து ஆ, அவங்களுக்கு பதில் தெரியாது. ஆ. அது மாதிரி வரிசையில நான் நீங்களுமோ கேள்வி கேட்கிறேன். நான் பதில் சொல்றேன். முதல் படிக்கிற தெய்வம் சூரியன். முதல் படிக்கிற தெய்வம் சூரியன். சரியாமா? போதுமா? அப்புறம் மத்த படிக்கட்டுல யார் சொல்லுவா? அதான் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. முதல் படிக்கு சூரியன் சொல்லிட்டேனே. அப்ப இரண்டாம் படிக்கட்டுக்கு எல்லாம் நியாயத்தை கேளுங்கப்பா. ரெட்டை படிக்க 2ஆம் படிக்கிறதுக்கு தெய்வம் யாருன்னு சொன்னா இந்த மாதிரி தானே சொல்லுச்சு. ஆமா. அப்ப 2வது படிக்கிறதுக்கு என்ன தெய்வம்னு கேட்டா, ஏங்க உங்க ஒற்றைப்படையில இரண்டாம் படிக்கட்டு தெய்வம் என்னன்னு கேக்குறீங்க? அவர் கேட்டு இப்பதான் எனக்கு புரியுது. முதல் படிக்கு சூரியன். அதான் சூரியன் சொல்லிட்டாரு. நீ 2ஆம் படிக்கட்டுக்கு நீ சொன்னா தானமா அவர் 3ஆவதுக்கு வருவாரு. சொல்லுவேன். அப்ப முதல் படிக்கிறதுக்கு நான் சூரியன் சொல்லிட்டேன். அப்புறம் அவர் மட்டும் சொல்லிட்டு போகணும், நீ மட்டும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவா? சரி விடுங்க, இங்க பாருங்க. ஆ, முதல் படிக்கிற தெய்வம் சூரியன்னு சொல்லிட்டீங்க. ஆ. 1 3 5 7 9 11 13 15 17 இதுக்கெல்லாம் தானே நீங்க சொல்றேன்னு சொன்னீங்க. இதுக்கெல்லாம் சொல்லுங்க நீங்க. எதுக்குன்னு கேக்குறேன். எதுக்குன்னா? ஏன் 2ஆம் படிக்க நீ சொல்லு. என்னத்துக்கு? அப்ப என்னத்துக்கு நொன்னாத்துக்கு இல்லையே? அப்ப நீ எதுக்கு வந்து தொலைற? ஏன் இம்சியா கொடுத்து தொலைற? இந்த நாடகத்துல நானே சொல்லிட்டு தான் நீ எதுக்கு வர்ற? நாரதருக்கு ஒரு பிரஷர் மாத்திரை எடுத்துட்டு வாங்கப்பா. அந்த மஞ்ச மாத்திரை எடுத்துருவாப்பா. ஏய் மஞ்ச மாத்திரைல பல மஞ்ச மாத்திரை இருக்குடா. இதுல எந்த மாத்திரைன்னு சொல்றாரா? வெள்ளச்சாமி சொல்ற மாத்திரையில பல மாத்திரை மஞ்ச மாத்திரை இருக்குன்னு அப்படி சொல்றாரா? எனக்கே தெரியல.
நீ சொல்றீங்க பஞ்ச மாத்திரை, அது என்ன மாத்திரை? அது நீங்க வச்சு பிரஷர் மாத்திரை. இங்க வர இரு. முதல் படிக்கிற தெய்வம் சூரியன். இரண்டாம் படிக்கட்டுக்கு மூன்றாம் படி, ஏன்னா இரண்டாம் படிக்கிறது நான் இருக்குமா சொல்லணும்? அட நான் சொல்றேங்க. அக்கா நீ போக, நீ எது கோச்சுக்காதீங்க, நீ கோச்சுக்காக போங்க. நான் எப்படியா வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன், நீங்க கவலைப்படாம போயிருக்காங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி, ராகு, கேது 1 3 5 7 9 11 13 15 17 என்ற ஒற்றைப்படைக்குண்டான 9 படிக்கட்டுகளுக்குமே சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி, ராகு, கேது என்று சொல்லக்கூடிய நவக்கிரகங்களும் இன்றும் ஐயப்பன் கோயிலிலே 18 படிகளாக 9 படிகளாக 9 ஒற்றைப்படை படிகளாக இன்றும் தெய்வம் ஐயப்பன் கோயிலே திகழ்கிறார்கள். நான் ஒற்றைப்படைக்கு தெய்வம் மூலம் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீ என்னையா சொல்லணும்? ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட நீங்க சரியா சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல அவ்வளவுதானே முடிஞ்சு. ஞான நிலைதான். நான் கண்டுபிடி டேய் கைய ஒடிச்சு விடுவேன். ஏன் சாமி நல்ல அழகா இருப்பேன், ஓமிட்டு விரலா இருப்பேன். பாத்துக்க, வேணுமா வேணாமா? இங்க பாருங்க, என்ன பதில் அழகா சொல்லிருக்கீங்க. அடுத்து நான் பதில் சொல்ல வேணாமா? பதில் பாட்டு பாட வேணாமா? எது பதில் பாட்டு? ஞான நிலை பாடுனதுக்கு வாசிக்கிறதுக்கு விரல ஒடிப்பேங்கிறியா கைய ஒடிப்பேங்கிறியா? என்ன கொடுமையா இருக்கு. என்ன உனக்கு ஒரு நியாயம், இந்த அம்மாக்கு ஒரு நியாயமா? ஒற்றைப்படைக்கு இதுதான் நான் கேள்வி கேட்டேன். நானு இந்த அம்மா சொல்லல, அதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்டு பதில் சொல்லிருக்கு. முத கேள்விக்கு நீ பதில சொல்லு, முதல்ல பதில சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். இங்க பாரு. இல்ல நீங்க பெரிய மனுஷன் தானே, ஏமா ஏன் இப்படி சின்னத்தனமா நடந்துக்க? ஏன் கேக்குறேன்? இல்ல ஏன் காமிச்சு கொடுக்குறீங்க? ஏன் அது பாட்டு சரி நீங்க சொல்லிட்டீங்க, தெரிஞ்சிச்சு சொல்லிட்டீங்க, என் பிள்ளைக்கு தெரியலன்னு வைங்க. அதுக்காக தான் அந்த பாப்பா வந்து பாட்டு பாடுது. ஏன் கையை ஒடிப்பேங்கிறிய, விரல ஒட்டுவேங்கிறிய, அங்கே வந்து அங்கிட்டு இவ்வளவு ஏன் கோவம்? இல்ல எனக்கு சாமி வந்து பதில் தெரியாம பதில் சொல்லாம நீ பாட்டே பாடக்கூடாது இல்லையா? எனக்கு தெரியலன்ட்டு அட நீங்க பேர் வாங்கிட்டீங்க சாமி, விடுங்க சாமி. அப்பா சந்தோஷப்பா, நல்லதுமா. போதும். ஏமா இனிமேல் அவருக்கு சந்தோஷமா இருங்கப்பா. எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன்னு தாங்கள் எதிர்பார்க்காதீர். அததான் அவர் இடுப்புல கை வைக்கிறீங்க, இடுப்பு ஒடிச்சு இந்த பாருங்க எரியுது, அடுப்புல போட்டு வந்துருக்கீங்க. எங்கேயுமே எரியலமா, ஏதோ என் கண்ணுக்கு மட்டும் தெரியுது. ஓ நெஞ்சில மட்டும் தான் எரியுது. உள்ள தெரியுது, உள்ள எரியுது பாருங்க. அது கைலைட்டுமா? ஒரு அம்மா கைலைட் அடிச்சிட்டு போது உள்ள எரியுது. உள்ள சூட எரியுதுங்க. அப்படியா? சரி எரியட்டும், சொல்லுங்க. சூடமா விளக்கு எரியுது உள்ள. விளக்கு. என்கிட்ட என்ன கேட்டீங்க? இரண்டாம் படிக்கட்டுக்கு தெய்வமா? சிவன், சக்தி, முருகன், பிரம்மா, விஷ்ணு, ரங்கநாதன், யமன், காளி, விநாயகர் என்று சொல்லக்கூடிய நவ படிக்கட்டுகளுக்கெல்லாம் இவர்கள் எல்லாம் தெய்வம். அதாவது 2 4 6 8 10 12 14 16 18 இந்த படிக்கட்டுகளுக்கெல்லாம் சிவன், சக்தி, முருகன், பிரம்மா, விஷ்ணு, ரங்கநாதன், யமன், காளி, விநாயகர் என்று சொல்லக்கூடிய நவ படிக்கட்டுகளுக்கெல்லாம் இவர்கள் எல்லாம் தெய்வம். என்ன ரதத்தை சேர்ந்தவனையா நீ? பச்சை மிளகாய் எந்த கடி கடிச்சு திங்கிறிய என்னையா? இங்க பாரு, இதனால ஆடு மாடு கூட செலவா வரீங்க. உண்மையாவே 18 படிக்கட்டுகளும் தெய்வம் இருக்கு. ஆமா உண்மைதான், மாற்றம் இல்ல. சொன்ன உண்மைதானே? உள்ள என்ன எரியுதுன்னு சொன்ன? விளக்கு, தீபம் தெரியுதா? தீபம் உண்மைதானே? ஒரு சின்ன விஷயம், கோயில்ல தீபம் எரியட்டும். ஒரு வீட்டுக்கு ஒரு பெண்மணியால கல்யாணம் பண்ணி கூட்டி வந்தா அதுக்கு பேர் என்ன? மனைவி. மனைவி இல்ல, அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? மருமகள். குடும்ப குத்து கிடையாது. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டி வந்தா அதுக்கு பேர் என்ன? பெண்ணை கூட்டிட்டு வந்தா ஒரு பெண்ணை திருமணம் முடித்து வீட்டுக்கு முத கூட்டி வந்து கால் எடுத்து வச்சா அதுக்கு பேர் என்ன? மகாலட்சுமி மாதிரி. மகாலட்சுமி. அதுதான் பெண்ணு, எல்லா பெண்ணும் மகாலட்சுமி தான். எல்லாரும் தெரியும் மகாலட்சுமி தான். இங்க வந்திருக்க ஊரா மகாலட்சுமி தான். மகாலட்சுமி தானே? ஆமா. வீட்டுக்கு வந்து முத அந்த வீட்டுக்குள்ள பூந்துட்டா முதல்ல என்ன செய்ய சொல்லுவாங்க? அந்த விளக்கேத்த வைப்பாங்க. விளக்கேத்த தீபம். தீபம் தானே, விளக்கு தானே ஏத்தணும். சாமி ரூம்ல விளக்கு தானே ஏத்தணும். ஆமா ஏத்தணும். நல்லது. இங்க நீ விளக்குன்னு சொன்னோனே எனக்கு ஞாபகம் வருது. விளக்கு தானே ஏத்தணும். ஆமா விளக்கு ஏத்தணும். விளக்கு ஏத்துறதுக்கு என்னென்ன பொருள் தேவை? விளக்கு ஏத்துறதுக்கு என்ன பொருள் தேவை? குத்து விளக்கு வேணும், நெருப்பு வேணும், எண்ணெய் வேணும், திரி வேணும், எல்லாமே வேணும். தெரியும், எல்லாமே வேணும்னு அதை சொல்லக்கூடாது. அப்படி எல்லாமே ஒரு பொருள் இல்ல. விளக்கு வேணும், விளக்கு, திரி, எண்ணெய், தீப்பெட்டி, துணி இதெல்லாம் வேணும். இதெல்லாம் வேணும். இதை ஏத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும், பெண் வேணும். ஆமா அதான் ஏத்துறாங்கல்ல. ஆமா. ஆனால் ஒரு இடத்துல ஒரு ஆண்மகன் விளக்கு இருக்குது, திரி இருக்குது, தீப்பெட்டி இருக்குது, விளக்கு ஏத்துறதுக்கு அவர் இருக்காரு. ஆனால் எண்ணெய் மட்டும் இல்ல. அச்சச்சோ, அப்புறம் என்ன பண்றது? ஏத்துறங்கற எண்ணெய் இல்லையா? எல்லாம் ஏத்துறங்க எண்ணம் வேற, எண்ணெய் வேற. எண்ணெய் எண்ணம் இல்ல. எண்ணெய்லாம் இருக்கு, எண்ணெய் இல்ல. நல்லா கேட்கணும். விளக்கு இருக்கு, திரி இருக்கு, தீப்பெட்டி இருக்கு, ஆள் இருக்கு, எண்ணெய் மட்டும் இல்ல. ஆனா எண்ணெய் மட்டும் இல்ல. எண்ணம்னா மனசு, மனசு அது எண்ணம். ஆனா எண்ணெய் 3 சொல்லி
எண்ணெயே இல்ல. எண்ணெயே இல்ல. ஏத்துறதுக்கு மனசு இருக்கு. எண்ணெய் இருந்தா தான் திரிய போட்டு ஏத்தலாம். எண்ணெய் இல்லை. எண்ணெய் இல்லாமல் ஒருவர் விளக்கை ஏற்றினார். எண்ணெய் இல்லாம விளக்கு ஏத்தினா அந்த விளக்குல எண்ணெயா செய்ய அந்த திரி மட்டும்தான் கறி போயிடும். ஆனால் ஒருவர், நீங்க பட்டை போட்டிருக்க ஒருத்தரை கும்பிடுறவரு எண்ணெய் இல்லாமல் விளக்கை ஏற்றினார். அதுக்கு என்ன பயன்படுத்தினார்? நீ அங்க விளக்கு நான் கேக்குறேன். நீ என்ன செஞ்சன? நான் சும்மா இருக்க மாட்டாம வாயை கொடுத்து வாங்கி கட்டிட்டு நான் பாட்டு அமைதியா இருந்துட்டு இவராது கரை பிடிச்சு போயிருப்பாரு. நேரமா அம்மா தாயே நீ நல்லா இருக்குதேனா இந்த அம்மா கிட்ட வந்து அதுக்கு பதில் என்னங்கற விஷயம் ஐயா சாமி எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. அப்பா போ. எனக்கு தெரியாது. இதுக்கு மேல நீ வரவும் கூடாது. இதுக்கு நிக்கவே கூடாது. போயிரு முதல்ல. அப்பா சாமி அம்மா என்னைய தாயை காப்பாத்தின நீ சன்னதியில விளக்கேத்தின இந்த அம்மா வாயில சொல்லி இந்த அம்மா கிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்க போய் அதை நீயே அப்படியே அனுப்பிச்சிட்டியா, அதுவே எனக்கு போதும் தாயே, நீ ஏதான் தாயா ஆத்தா சந்தோஷமா இருக்கு சாமி. ஓ இங்க சிரிப்பை பாருங்க. தாண்டா பாருங்க. இல்ல இப்ப இவ்வளவு பேசுறீங்கள வாயை திறக்காம இவ்வளவு பேசுறீங்க. உங்களுக்கு கதை தெரியுமா? தெரிஞ்சுதான் பேசுறேன். கதை தெரியுமா? ஆமா கதை தெரிஞ்சது. வள்ளிமுத்துற கதை தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சேன். பரவாயில்ல மாட்டேன். பரவாயில்ல யாருக்கு பண்றீங்க? வள்ளிகிட்ட பேசுறேன். வள்ளி தெரியலன்னா உள்ள போக மாட்டீங்க. பாராள பர்வஹோலம். அங்கே நான் செவத்துக்கு முட்டு கொடுத்துட்டு நிக்கிறேன். நல்லா இருக்கு செவரு. வேங்க வாமா கெஞ்சுறாருல. நான் எப்படா கெஞ்சுறேன்? அந்த பையன் புளிய மரத்துக்கு முட்டு கொடுத்து அந்த புளிய மரத்தை கால் சாத்தி விட்டான். இந்த ராஜபாட்டுக்காரவன். நீ போய் செவத்துக்கு முட்டு கொடுத்துருக்க என்ன நினைக்கிறேன்? பர்வகா பெரிய அப்படியே சுப்பிரமணிய நடுவு பர்வகா. ஐயோ கடவுளே. ஐயோ சாமி. என்ன பர்வகாலத்தை வீணாய் பாலாக்கி விடலாமோ? சத்தியமா அந்த பாட்டு பாடுற நேரம் கூட என்னையா சொல்றீங்க நீங்க? நீ என்ன பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியம் பர்வகாலத்தை படிக்கிற அந்த ஆளு இருந்தா நீங்க செத்துருப்பாரு. என்ன பேசுறீங்க? நீங்க தாங்க பண்ணீங்க அப்படி நானா பண்ணேன்? அட இருங்க. ஐயோ கடவுளே தேஞ்சர கடா இருப்பாரு. இல்ல அவர் கொஞ்சம் எடுத்து வை வச்சு விடுங்கனே. இந்த மைக்ல எடுத்து வைக்கணுமா? அண்ணே சத்தியமா உங்களை கும்பிடுற இந்த மைக்ல மெயின் வச்சு விடுங்கனே. ரெண்டத்தையும் அதுல போய் சேர்ந்துருவாரு. அண்ணே அவங்க சொல்றத செய்யுங்கனே. அந்த ரெண்டு மைக்ல மட்டும் வைங்க மாத்தி மாத்தி. இதுல எதுவும் தொட்டுப்படாதீங்க சாமி. உங்க காலில் விழுந்துனாலும் கும்பிடுறேன். பாருங்க டாடி செத்தாலும் சனிக்கிழமை சாவேன் தெரியுமா? கூடையே கூட்டிட்டு போறதுக்கு என்ன பகுமானமா ரெண்டு மைக்கில் விட்டுக்கணுமாம்ல. நான் வம்புக்கு வந்தனா நீ ஒருத்தன் கூட்டி போனா நான் ஒருத்தன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாரும் வாங்க போ. நான் வாய்ப்பு இல்ல. குஞ்ச கட்டி விட்டுறேன். குஞ்ச கட்டிப்பியா? ஏற்கனவே கட்டி விட்டு தானே வச்சிருக்க. நல்ல வேளை குஞ்ச நறுக்கி கட்டணும்னு சொல்ல மாட்டியாடா சாமி. ஏன் சாமி? அது கோழி குஞ்சுங்க. 63 நாயன்மார்கள் அனைவருமே எம்பெருமான் சிவபெருமானை வழிபடுபவர்கள். 63 நாயன்மார்களிலே ஒருத்தர் திரி இருக்கு, விளக்கு இருக்கு, தீப்பெட்டி இருக்கு, ஏத்த ஆள் இருக்கு, ஏத்த எண்ணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா எண்ணம் மட்டும் இல்ல. 63 நாயன்மார்கள் சொன்ன உடனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு தெரியும் போல இருக்கு. அண்ணே நீ இப்படிங்க. அட இருங்கங்க. ஏன் உங்களுக்கு இந்த கேட்டனா ஏன் நான் பேர் வாங்கிடுவேனா? இல்ல இல்ல உனக்கு பதில் தெரியும். இருங்க சாமி. அட இருங்க. அண்ணே அப்பா இருங்கப்பா. இங்க பாருங்க நான் பதில் சொல்றேன்னா பதில் சொல்றத கேட்கணும் நீங்க. எவ்வளவு நல்லா என்ன பாருங்க அவருக்கு. இல்ல இல்ல இப்படி வெசப்பூச்சியா இருக்கீங்க. இல்ல அது சொன்ன உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. 63 ஏன்னா உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் கதை நடத்த பாக்குறாரு. ஆனா இந்த ஊர்ல அவருக்கு அவங்க மற்றவர்களுக்கும் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா படிச்சவங்களுக்கு 2 பேருக்கு தெரிஞ்சா போதும். ஏன்னா இந்த ஊர்ல ஒரு காசு சம்பளம் வாங்க மாட்டாரு. இன்னொரு ஊர்ல சொல்ற ஊர்ல வாங்கி வரும். எந்த ஊர்ல பதில் சொல்றாரோ நீ சொல்றோ அப்ப வந்து நீ சம்பளம் வாங்கிக்குவாரு. வரலாம். ஆமா நீ எனக்கு கொஞ்சம் மிச்சமா போகுது. 63 நாயன்மார்களிலே பச்சை தண்ணியில ஊத்தி விளக்கு ஏத்தினவர் தான் நபி நந்தி அடிகள் நாயனார். 63 நாயன்மார்களிலே ஒருவர். அதிபத்த நாயனார், அப்புதி அடிகள், அமரண்டி நாயனார், அறிவட்ட நாயனார், ஆணை நாயனார், இசைஞானி, இடங்களி நாயனார், ஈர்ப்பாயினாலே எல்லாம் குடிமாறார், உத்தர பசுபதி நாயனார், எரிபத்த நாயனார், ஏனார், ஐயடிகள், கடவர்கோ, கண்டப்பட கண்ணாத நாயனார், கடம்புள்ள நாயனார், கலிகும நாயனார், காரி நாயனார், காரைக்கால் நாயனார், கும்பலி நாயனார், குளச்சி நாயனார், கோச்சகச்சல, சிறுப்பு நாயனார், சேரமான பெருமாள் நாயனார், சோமசிவன், தண்டிகளையா, திருகுருபுத்திரனார், முருகன் நாயனார், முருகன் நாயனார், மூர்த்தி நாயனார், வயன் நாயனார், விரண்மண்ட நாயனார், மாணக்கஜ நாயனார் சொல்லி நாயன்மார்கள் இருக்காங்க. அதுல நபி நந்தி அடிகள் நாயனார் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் பச்சை தண்ணியில ஊத்தி விளக்கேத்தி சிவபெருமானை கும்பிட்டார். உனக்கு இவ்வளவு வேலை ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பட்டை அடிக்கிற பெரிய விஷயம் இல்லை. பட்டை அடிக்கிறது சொந்தக்காரி சிவன். சிவனை பாடியவர்களே 63 நாயன்மார்கள். எத்தனை வள்ளி மேடைக்கு வந்திருக்கலாம், எத்தனை நாரதம் வந்திருக்கலாம். எமக்கு தெரிய நான் ஒரு கேள்வி கேட்டதுக்கு
63 பதிலை சொன்ன ஒரே வழிநாயகம் தாங்கள் தான். வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன் என்று எடுத்து இப்ப தாங்க நீங்க பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறீங்க. சின்ன பிள்ளை மாதிரி இருந்தே. ஆமா அது தெரியுமா? திரி இருக்கு, விளக்கு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஏத்துறதுக்கு ஆள் இருக்கு. என்ன மட்டும் இல்ல, எப்படி ஏத்துன அப்படின்னா பச்சை தண்ணியை ஊற்றினார். இறைவா, நீ உண்மையாக நான் உன்னுடைய பக்தன் என்பது உண்மையானால் இந்த பச்சை தண்ணீரிலே விளக்கு எரிய வேண்டும் என்று பச்சை தண்ணீரை ஊற்றினார். அதிலே விளக்கை ஏற்றுகிறார். அருமையாக எரிந்தது. சிவபெருமானை வணங்கியவர்தான் நபி நந்தி அடி நாயனார். பச்சை தண்ணியில விளக்கு ஏத்தினார். நானும் சிவபக்தை தான். நாளைக்கு போய் வீட்டுல குத்து விளக்கு வச்சு பச்சை தண்ணியை ஊத்தி அதுல திரி போட்டு அதை நான் ஏத்தி பார்ப்பேன். அது வேணாமா, அது வேணாமா. தயவுசெய்து நீ வீட்டுக்கு போற வழியில என்ன செய்யறேன்னா பெட்ரோலை வாங்கிட்டு போய் மொத்தமா ஊத்தி குபீர்னு பார்த்து நீ ஏன் அங்கே கொண்டு வர இங்கன பத்தி அப்படி போட்டு விடு. போய் நீ நான் வணங்குறது உண்மையானால் பச்சை தண்ணியை ஊத்தி உன் தலையில ஊத்திக்கோ, கொதிக்க வச்சு எங்க இருந்து பிடிச்சி. உனக்கு நல்ல வரன் பார்த்தது மாப்பிள்ளை வேற சொல்றீங்க. வாமா 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 மாலை கோடா வாமா 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 மாலை கோடா வாமா உலக போட்டு மனசனவன் கண்டதானம்மா. வாமா 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 மாலை கோடா வாமா மாப்பிளையை ஏற்றுக்கொள்ளம்மா. அண்ணாத்த ஆடுவா ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாத்த ஆடுவா ஒத்துக்கோ ஒத்துக்கோ ஆட போட்டோ தலைமட்டி சாப்பாடு சிறுமா சிறுமை திருநா திருமை பாண்டியனா தொக்கா தொக்கா எனக்கு பிடிக்காது பாண்டியனா தொக்கா எனக்கு பிடிக்காது இங்கிட்ட மோதாதே சூரனமா ஒரு போட்டியில வந்து விட்ட சிங்கம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் சொல்லி முடிச்சு மேல கொண்ட தாலி கட்டும் ஊர் உலகம் ரெண்டு எனக்கு மேல வந்துருச்சு போன போரும் பெரியவங்க ஒரு முழுக்க பேசி கெட்டி மேலும் கொட்டி வாசி காதகீழல் சொல்லாதீங்க நம்ம பலப்பு என்னாகுங்க 100 வருஷம் இந்த மாப்பிளையே பொண்ணா சோழகத்தில் ஒரு சோடி குயில் போகணும் காலம் முழுக்க சிந்து போடணும் மண்ட மேல கொண்ட ஓட்டு ரவுண்டு கொண்ட ஓட்டு ரவுண்டு அங்கே 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 இடுமுறது கருப்பசாலி கண்ட கீழறங்கி
நீ என்ன சொல்ல கேட்க மாட்டேன். அதனால் பெண்ணுமில்லை, நாளை சூரியத்து முருகப்பெருமாள் மண்ண முடித்து வைக்காவிட்டால் நான் பிரம்மோத்திரானமில்லை. நான் அணிந்து பிரம்ம முடிச்சவன சபதம் சத்தியம். ஆயா என்ன ஆட்டம் ரொம்ப இருக்கே என்ன பாத்தியா என்ன வித்தியாசமா ஏன்னா ஆனா இது பரவாயில்ல தங்க. சரி நாரதர் வந்தார், கலகம் செய்தார், நல்ல வேளை சென்று விட்டார். அப்படித்தான் பேசப்படாது. ஏன் நாரதர் வந்தார், நான் கூட என்னமோ நினைச்சேன். நாரதர் வந்தார், கலகம் செய்தார், நீ போட்ட உள்ள தப்புச்ச முளைச்சவனு தெரிச்சு ஓடி விட்டார். வந்து விட்டார்மா சண்டாளன். மீண்டும் மீண்டும் ஏன் வாய் சும்மா இருக்க? நீ சும்மா இல்லை, நீ சும்மா இருக்க மாட்டியா? நீ சொல்ல வந்தானே எனக்கு என்னமோ எப்படி தன் நல்ல வேலை என்ன செய்வேன் வருது. நல்ல வேலை தப்புச்சா. இல்ல ஆத்தா எப்படியோ எனக்கு என்னமோ சொல்ல வந்தாரு. நான் நல்லா வாங்கி கட்டிக்க போறீங்கன்னு நினைச்சேன். மூஞ்சியை பார்த்தாரு, தண்ணி பாட்டில் எடுத்துட்டு மறந்துட்டு போயிட்டாரு. சரி, என்னைக்கு இருந்தாலும் முருகப்பெருமானை மட்டுமே திருமணம் பண்ணுன்ற மிகப்பெரிய ஆசையில இருக்கேன். அது சரி. இந்த ஊர் பொதுமக்களுக்கு அது சரி. மற்றும் இந்த அனைத்து குட்டி 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 பாலகர்களுக்கும் அருட்காட்சி தாட்ட மனமார்ந்த நன்றிகள். அந்த வணக்கம் 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 எல்லாருக்கும் நன்றி. போயிட்டு வரேன்.